வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த போட்காஸ்ட் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் முழுவதும் கிறிஸ்து பிறப்பின் ஆயத்தம் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து நாம் தேவ செய்தியை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் மரியாதை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 28வது வசனம் முதல் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படியோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்றார். இந்த வார்த்தைகளை மரியாள் கேட்ட உடனே அவளுக்கு ஒரு கலக்கம் உண்டாயிற்று. உடனே தான் தேவதூதன் சொல்லுகிறார், பயப்படாதே. இந்த வாரம் முழுவதும் நாம் தியானித்தது கிறிஸ்து பிறப்பின் ஆயத்தம் என்கிற தலைப்பிலே சகரியாவை குறித்தும் எலிசபெத்தை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலே மரியாளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கிறிஸ்து பிறப்பின் ஆயத்தத்துக்கு தேவன் யார் யாரெல்லாம் தெரிந்து கொண்டாரோ எல்லாரையும் தேவன் தெளிவான பாதையிலே கொண்டு செல்ல விரும்புகிறார். முதலாவது சகரியா, எலிசபெத், அதன் அடுத்ததுபடியாக மரியாள். மரியாளத்தில் தேவதூதன் சொன்ன முதல் வார்த்தை கிருபை பெற்றவளே. கிருபை பெற்றவளே வாழ்க, வாழ்த்துதல். முதலாவது வாழ்த்துதல். அந்த நாளில் அநேக கன்னிகைகள் இருந்த போதிலும் ஆண்டருடைய கண்களில் கிருபை கிடைத்தது இந்த மரியாளுக்கு. ஆகவே கிருபை பெற்றவளே, தேவனிடத்தில் கிருபை பெற்றவளே வாழ்க. மனுஷனிடத்தில் கிருபை பெற்றவன் அல்ல, அவள் தேவனிடத்தில் கிருபை பெற்றவள். எவ்வளவு பெரிய ஆயத்தத்தை தன்னிடத்தில் பண்ணபடினாலே அவள் தேவனிடத்தில் கிருபை பெற்றிருப்பாள் என்பதை யோசிக்க வேண்டும். நோவின் காலத்தில் மக்கள் பாவம் செய்தார்கள், ஆனால் யாருக்கு கிருபை கிடைக்கவில்லை? நோவா நீதிமானா இருந்தபடினாலே நோவா தேவனுடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. இந்த நாளில் மனுஷர்கள் பாவத்தில் விழுந்து விட்டார்கள். பாவம் செய்து தங்களுடைய ஆத்மாவை அழித்து விட்டார்கள். அழிவின் பாதை சென்று விட்ட இந்த மனுக்குலத்தை மீட்பதற்கு இயேசு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம்தான் இந்த மரியாள். இந்த மரியாளை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். எதற்காக? கிறிஸ்து பிறப்பதற்கு ஆயத்தமாக. இந்த மரியாளுக்கு ஒரு கலக்கம் உண்டாயிற்று. இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சொல்லக்கூடிய ஒரு கலக்கம் உண்டாயிற்று. 29வது வசனம், இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். 30வது வசனம், தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மனுஷனிடத்துல இல்லை, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மை பார்த்து தேவன் கேட்கிற கேள்வி, நாம் தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றுக் கொள்ளும் போது நாம் இந்த உலகத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவள் தேவனிடத்தில் கிருபை பெற்றுட்டா. மரியாளை உலகம் எப்படியெல்லாம் நிந்திச்சிருக்கோம் தெரியும் இல்லையா? ஆனா தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்று விட்டாள் என்றால் இந்த உலகத்துக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நாட்களிலே மரியாளுக்கு எப்படி அவமானங்கள் இருந்திருக்கும் சிந்தித்து பாருங்கள். அந்த ஆயத்தப்பட்ட புருஷன் வர ரகசியமா அவனை தள்ளிவிடலாம் என்றெல்லாம் யோசித்தான். ஆனால் தேவனுடைய வார்த்தை யோசேப்புக்கு உண்டாயிற்று. இது தேவனிடத்தில் வந்த ஈவு, தேவனிடத்தில் வந்த பலன். தேவன் மரியாதை ஆயத்த பண்ண முன்குறித்த காரியம். அப்போ தேவனிடத்திலிருந்து நம்ம கிருபை பெற்று விட்டோம் என்று சொன்னால் மனுஷருக்கு முன்பாக நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், அநேக தோல்விகள் வரலாம். ஆனால் ஒரு காரியம் நமக்கு வெற்றியாய் முடித்துவிட வேண்டும். நாம் யாரிடத்தில் கிருபை பெற வேண்டும்? தேவனுடைய கண்களில் நம்முடைய கிருபை பெற வேண்டும். இந்த மரியாள் தேவனிடத்தில் எப்படி கிருபை பெற்றாலோ அதே போல கிறிஸ்து பிறப்பின் ஆயத்தத்தை நாம் அனுசரிக்கிற நாம் அவரிடத்தில் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் மனுஷருக்கு முன்பாக நான் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் நான் யோசித்தேன், நான் பெரிய காரியங்களை செய்யணும்னு நினைச்சிருந்தேன். அநேக வேளை உங்களுடைய கண்களில் அந்த கிருபை கிடைக்கலனா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்பதை நான் உணர்ந்துட்டேன். ஆண்டவரே, உங்களுடைய கண்களில் கிருபை வேண்டும் ஐயா. நான் இந்த மனுஷர்களுக்கு முன்பாக
எழும்பி உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு உம்முடைய கண்களில் கிருபை வேண்டும். என்னுடைய தேவனுடைய கண்களில் கிருபை கிடைச்சா என்னுடைய இந்த அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் எல்லாம் ஒளிந்துவிடும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. மரியாளுக்கு தேவனிடத்தில் கிருபை கிடைத்த போது இந்த உலக நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் தூர எறிந்து விட்டாள். அதே போல நம்மையும் தேவன் ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த கால வேளையில நம்ம சித்தம் கொண்டிருக்கிறார். கண்களை மூடலாம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, மரியாளுக்கு உங்களுடைய கண்களில் எப்படி கிருபை கிடைத்ததோ அதே போல எங்களுக்கு உங்களுடைய கண்கள் கிருபை கிடைக்க வேண்டும் சாமி. ஆண்டவரே, அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்கள் மேல் இறங்கட்டும் ஐயா. உங்களுடைய பிள்ளையாய் வாழ வேண்டும். அநேகருக்கு நாங்கள் ஒளி கொடுக்கிற பிள்ளையாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் தாழ்வோடு கெஞ்சுகிற நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.